உனக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுச்சுல்ல? கேட்டா இது ரெண்டும் என்னன்ற? என்ன? ஆட்டிய எட்டையும் அந்த ராணியை வாங்குறதுக்கு ஜாடையா பேசுதுங்க, அது போடுது. திருட்டுத்தனமா ஆடுதுங்க. என்ன சும்மா சும்மா? சரி போ, டிஃபன் சாப்பிடுங்க போங்க. விளையாட்டு பிள்ளைங்க. ராமநாதா, உனக்கு வயசாச்சே தவிர நீ இன்னும் குழந்தை மாதிரி தான் இவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்க. அது இல்லப்பா, இவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தையா இருந்தப்போ இவங்களை விட்டுட்டு அவங்க அம்மா பூவும் போட்டுமா போயிட்டான். இவங்களை வளர்க்கறதுக்காக நானும் குழந்தையாவே மாறிட்டேன். இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் தாத்தாவாயிடுவேன். இப்ப நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். நம்ம சரசுக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன். அப்படியா? ஊட்டியில ராஜசேகர்னு உன்ன மாதிரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் பையன் தான், நல்ல குடும்பம், பையன் அட்வொகேட். அப்ப உனக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிட வேண்டியதானே? ராஜசேகர் சொல்லி முதல்ல சரசுவ பொன்பாக்க வரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். செய்ய காலம் கனிந்தது, வேலை பிறந்தது, மேளங்கட்ட ஒரு தாலி கட்ட அடித்திறனே உடல் பத்திரமே, அடித்திறமே உடல் பத்திரமே. இனி மன்மத இரவுகள் புதிய உறவு தரும். காலம் கனிந்தது, வேலை பிறந்தது, மேளங்கட்ட ஒரு தாலி கட்ட அடித்திறமே உடல் பத்திரமே, அடித்திறமே உடல் பத்திரமே. இனி மன்மத இரவுகள் புதிய உறவு தரும். காலம் கனிந்தது, வேலை பிறந்தது, மேளம் கட்ட ஒரு தாலி கட்ட. காலம் கனிந்தது, வேலை பிறந்தது, மேளங்கட்ட ஒரு தாலி கட்ட அடித்திறமே உடல் பத்திரமே, அடித்திறமே உடல் பத்திரமே. இனி மன்மத இரவுகள் புதிய உறவு தரும். காலம் கனிந்தது, வேலை பிறந்தது, மேளங்கட்ட ஒரு தாலி கட்ட. இப்போது போல இருந்துவிடு, எப்போதும் வந்தால் விருந்து கொடு. அப்பாவும் நானும் பாவம், முன் கோபம் எல்லாம் மறந்துவிடு, முத்தத்தில் லேசாய் கரைந்துவிடு. அப்பா நீ வாழ்ந்தாய் போதும், சுகசுகமது பழகிவிடு, எனக்கு அந்த அனுபவம் எழுதிவிடு. ஆளாகி நாளாச்சு அக்கா, எனக்கு ஒரு வழியை விடு. காலம் கனிந்தது, வேலை பிறந்தது, மேளங்கட்ட ஒரு தாலி கட்ட அடித்திறமே உடல் பத்திரமே, அடித்திறமே உடல் பத்திரமே. இனி மன்மத இரவுகள் புதிய உறவு தரும். காலம் கனிந்தது, வேலை பிறந்தது, மேளங்கட்ட ஒரு தாலி கட்ட. ஜெகன், என்னடா அது புது பழக்கம்? எக்ஸசைஸ்மா. இப்படி கைய கால உதறனா உடம்பு ஸ்ட்ராங் ஆகுமா. எங்க ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. எதையுமே ஒழுங்கா செய்யறது இல்ல, எல்லாத்துலயும் அறகுறை. இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. என்னம்மா? நாளைக்கு நீயும் உங்க அப்பா எல்லாரும் சேகரண்ணாவுக்கு பொண்ணு பார்க்க மதுரைக்கு போறீங்க. ஆனா நானும் சேகரண்ணாவும் வரப்போறது இல்ல. ஏமா? அண்ணன் என்ன பாவம் பண்ணுச்சு? கட்டிக்க போற பொண்ண அண்ணன் தானே முக்கியமா பாக்கணும். சரி, பொண்ணு பார்க்க போற இடத்துல மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா
என்ன பதில் சொல்றது? அப்படி அவங்க கேட்டாங்கன்னா எங்க அண்ணன் ஒண்ணும் பொண்ணு பாக்குறது கலையறவர் இல்ல, எங்க அப்பா பார்த்தாலே போதுன்னு தைரியமா பதில் சொல்லணும். சொல்லிடுறோமா, இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறேன், நீ கவலையே படாத. பொண்ணு பார்க்க போற இடத்துல ஸ்வீட்டு காரம் காஃபின்னு கொண்டு வந்து வைப்பாங்க. உங்க அப்பா அதை பார்த்ததும் பாஞ்சாலும் பயவாரு. அவரை எதையும் தொட விடாம பாத்துக்கணும். நீ கவலை விடுமா, அவர் நான் கவனிச்சுக்கிறேன். அப்புறம் பொண்ணை நல்லா பாத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். ஓகேமா. சிகரெட் அப்பா மேல சிகரெட் புகையப்படாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு வேணும். பொண்ணு பார்க்க வராங்க, வரட்டும், நான் ஒரு வழி பண்றேன். ஏன் பொண்ணு பாக்குறது என்ன தப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஒருத்தர் பாத்துட்டு தானே வேணும். அப்ப இப்படி பண்ண என்ன? எப்படி? நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மாப்பிள்ளைய பார்த்தா என்ன? ஐயோ, அதான் என்ன தப்புங்கிற. இப்ப பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு கூட்டமே வந்துடும். அவங்க ஸ்வீட்டு பஜ்ஜி எல்லாத்தையும் சாப்பிட்டு பொண்ணுக்கு மூக்கு சரியில்லை மொழி சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம மாப்பிள்ளைய பார்க்க போன்னு வச்சுக்கோ, அங்க போய் ஸ்வீட்டு பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு மாப்பிள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்கான் பொடலங்காய் மாதிரி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் அடிச்சுட்டு வந்துருவோம். எப்படி? குட் ஐடியா. இதை என் கல்யாணத்துல வச்சுக்க வேண்டாம், உன் கல்யாணத்துல வச்சுக்கலாமா? அப்படிங்களா? அப்ப மாப்பிள்ளை நீங்க தான் வர சொல்லிருக்கீங்க. வாயா நீ அழகா பாரியான்னு சொல்லிருக்க. கல்யாணம்னு ஏன் இப்படி அலையற? நாளைக்கு உன்னை எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ண போறேன் தெரியுமா? அம்மா போட்டோல இருக்கிற மாதிரி நெத்திக்கு சுட்டி, கழுத்து காசு மாலை, மூக்குக்கு புல்லாக்கு, காதுக்கு தொங்கட்டான், இடுப்புக்கு உத்தியானம் எல்லாத்தையும் போட்டு மாப்பிள்ள முன்னாடி சம்மன்னு நிக்க வைக்க போறேன். மாப்பிள்ள உன்னை பார்த்தது என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வாரு? ஓடி போயிடுவார். வெல்கம் சார். வாங்க. வணக்கம். எல்லாரும் வாங்க. ராமநாதன், அப்படிதான் ராஜசேகர். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அறிமுகம் இல்ல. வாங்க வாங்க வாங்க. ராஜசேகர், இப்பதான் ராமநாதன், ஏலக்காய் எஸ்டேட் ஓனர். ஓ, இதான் அந்த ஏலக்காயா? நினைச்சேன், அதான் வாசல் அடிக்குது. உட்காருங்க உட்காருங்க. அப்படின்னா எல்லாரும் ஒரு ஏலக்காய் டீ சாப்பிடுவோமே. டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிடலாமே. டீ சாப்பிட்டே டிஃபன் சாப்பிடுவோமே. உங்க எஸ்டேட் கேரளாவில தானே இருக்கு. நானும் கொஞ்ச நாள் கேரளாவில இருந்தவன் தான். ஜான், ஏலக்காய் டீ கொண்டா. எத்தனை குட்டி? 2 குட்டி. 2 பொங்குட்டி. கவர்மெண்ட் அட்வைஸ கேட்டு நிறுத்திட்டாப்ல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, லேட் மேரேஜ் அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவுதானே? நமக்கு ஏழு மேரேஜ். 4 மூத்த பையன் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருக்கான். அவன் இன்கம் பூரா வாங்குறது இவதான் மூத்த மருமக. வீட்டுல இவ சாம்ராஜ்யன்னே. அப்பா தப்பா சொல்றாரு, வீட்டுல அம்மா சாம்ராஜ்யம். தேட்சன் டாக்டரா இருக்கான். இவன் 16 வருஷத்துக்கு முன்னால நான் செஞ்ச தப்புல ஒண்ணு. என் சன்னு இல்ல, இப்ப நீங்க பொண்ணு பாக்குறது அது என் செகண்ட் சன். அவன் லாயரா இருக்கான். பல இடத்துல இருந்து பல சம்பந்தம் வந்தது, ஒன்னும் அமையல. இப்போ உங்க வீட்டுலதான் பொண்ணு கிடைச்சிருக்கு. பொண்ணு கிடைச்சிருக்கு, ஆனா இன்னும் அண்ணன் கேஸ் தான் கிடைக்கல. ஏங்க வக்கீல் வரலையா? அண்ணன் என்ன வெக்கம் கட்டவரா? தனக்கு பொண்ணு பார்க்க அவரே வர்றதுக்கு. என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா இப்படித்தான் பதில் சொல்லணும் அம்மா சொல்லிருக்காங்க. நான் செஞ்ச தப்புங்க. அப்ப அம்மாவும் வரலீங்களா? அம்மா இருக்குங்க. அம்மா நான் பார்த்தா போதும், அவ பார்த்த மாதிரிதான். நான் கிழிச்ச கோட்டை அவ தாண்டவே மாட்டான். அப்பா தம்மா சொல்றாங்க, அம்மா அடிக்கடி கோடு கிழிப்பாங்க, அப்பா தாண்டவே மாட்டாரு. பாத்தீங்களா? சின்ன நான் செஞ்ச பாவம் குரங்கும் சரங்கும் சேர்ந்து எனக்கு. நீங்க பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுங்க பாப்போம். முதலியா சரஸ்வ சீக்கிரம் வர சொல்லுங்க. இப்ப வர சொல்லுங்க. என்னங்க வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம், முத என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ஸ்வீட் எடுத்துக்கங்க. அப்பா ஸ்வீட் சாப்பிடுங்கப்பா. அட விடப்பா, நான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு பாத்தீங்களா? எங்க அப்பா பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். எங்க அப்பா உடம்புல சுகர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சுகர் ஃபேக்டரியே இருக்கு. ஆவது பாம்புல பாம்பு பொண்ணு வருது, பொண்ணு வருது. பழமையும் பண்பும் நிறைஞ்சிருக்கு. நான் வேடிக்கைக்காக சொல்றேன், அவருடைய அலங்காரத்தையும் வரையை பார்க்கும் போது இந்த கட்டபொம்மன் படத்துல வர்ற வெள்ளையம்மா மாதிரியே இருக்கு. என்னடா கட்டபொம்மை மாதிரியே இருக்கு. நான் சொல்லல, பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. அம்மா பொண்ணு கூட பேசிக்கிட்டு சரி, பொண்ணை பார்த்தாச்சு, பூவை பார்க்க வேண்டாம். அது தோட்டத்துல உங்க வீட்டுல தொங்குதாம பாப்போம். பேசிக்கிட்டு இருங்க. உட்காரு
பேர் என்னம்மா? சரஸ்வதி. வா. என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்கேன். உங்க வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி ஸ்வீட், காஃபி, டிஃபன் இதெல்லாம் கொடுப்பீங்களா சார்? ஓ ஓ ஓ தாராளமா. உலகாதன அதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா எங்க வீட்டுல பொண்ணே கிடையாது. இன்னும் 2 மாப்பிள்ளை வியாபாரத்துக்கு இருக்கோம். ஒண்ணு இவரு, இன்னொன்னு நான். எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. அப்ப அக்காவை கட்டிக்க போறவரு? அவர் வரல. ஏன் வரல? நீங்க பொண்ணை பார்த்த மாதிரி நாங்க மாப்பிள்ளைய பார்க்க வேண்டாமா? என்ன பாத்துட்டீங்களா? அது போதும். அவர் நல்ல ஹைட், நல்ல வெயிட், என்ன மாதிரி கல்யாண முகம் கூட இல்ல. என்ன மாதிரி கலையான முகம். பேச்சு உங்கள மாதிரி தானே? அவர் என்னோட இனிமையா பேசுவாரு. நல்ல வாய்ஸ் வேற. வக்கீலாச்ச இல்லையா? ஸ்வீட் சாப்பிடுங்க எல்லாரும், ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன என்னவா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, ஸ்வீட் சாப்பிடுங்க. யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்களா? 4 பெரிய மனுஷங்க. 4 பெரிய மனுஷங்க யாரு? 4 பெரிய மனுஷங்க யாரா? 3 பேரு தோட்டத்துல இருக்காங்க. தி லாஸ்ட் பெரிய மனுஷன் இஸ் கிரேட் கில்பர்ட் ஜான். ஓம் தத்மன்ன மாங்கல்யே சர்வார்த்ததாரகே வரண்யே திரியம்பகே தேவி நாராயண நமோஸ்துதே வாகஸ்தாய வாகஸ்த பிரதிபத்ததே நமஸ்தே பார்வதி ஹலோ. இப்பதான் வந்தேன். எல்லாம் சரியா இருக்கு. பரவாயில்ல. அட நீங்களா? கில்பர்ட் கம் ஹியர். எஸ் மேடம். ஐயாவுக்கு 2 ஐஸ்கிரீம் கூட. 2 இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க மாப்பிள்ளையோட தம்பி இல்லையா? அதனால ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு அவ்வளவுதான். இருக்குங்க. இன்னைக்கு ஒண்ணு சாப்பிடுறோம், நாளைக்கு ஒண்ணு சாப்பிடுறோம். கடவுளுக்கு கல்யாணத்தை கொடுக்கறோம். அது இல்லாம நல்லா இருக்காது. இருக்குதுங்க, நீங்க வச்சிருங்க, நானே எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்க ரொம்ப சூடா பேசுறீங்க. உங்க கை பட்டதுன்னா ஐஸ்கிரீம் உருகிடும். அதனால ரொம்ப இன்டெலிஜென்ட். ஷட் அப். நீங்க தான் ரொம்ப கூலா பேசுறீங்களே. நீங்க தொட்டோன்னு அப்படியே உறைஞ்சு போயிடும். அப்படியே ரொம்ப உரைச்சிட்டாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது நல்லா இருக்காது. வச்சிருங்க. ஆஹா, ஐஸ்கிரீம் பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஐஸ்கிரீம் பத்தி மட்டும் தானா? எனக்கு ஐஸ்கிரீம் பத்தி நல்லா தெரியும். என் ஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கேன். அதனால தான். பாத்ரூம் ஐஸ்கிரீம் ஃபேக்டரி. ஆனா நீங்க டாக்டர் நினைச்சேன். இந்த காலத்துல அப்படிதான் மேடம், சம்பந்தமே இல்லாத தொழில். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன். Kill but don't kill. பரவாயில்ல, உங்க கிளினிக்ல எந்த கேஸும் வரலனா உங்க ஐஸ்கிரீம்ல ஏதாவது கலந்து வித்துடுவீங்க. அன்னைக்கு உங்க கிளினிக்ல ஏகப்பட்ட கூட்டம் இருக்குமே, அப்படித்தானே? அது இல்லைங்க. முதல் நாள் கை வண்டியில ஐஸ்கிரீம் கொண்டு போய் வித்துட்டு வந்துருவோம்.